அவர் மொசாத்துடைய ஏஜெண்டா, மொசாத்துடைய உளவாளி. ஒரு மொசாத் உளவாளி ட்ரம்புடைய மருமகனாக இருக்கிறார். நீ இதை புரிஞ்சுக்கணும். நான் வெளிப்படையா அதை சொல்றேன். ஜெராட் குஷ்னர் ஏன் உளவாளி என்றால், அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பை கீழிருந்து இயக்குவது அவர் தான். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையில இதுல ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு போருக்கு முன்னாடி நடக்கும், 3 சுற்று பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க சார்பில் நடத்தியவரே இந்த ஜெராட் குஷ்னர் தான். அவருக்கு என்ன பவர்? ஆனா இதை வந்து யார் உடைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்சி வெளிப்படையா பேசிட்டார். 2 தினங்களுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, இந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமா முடிஞ்சிருக்க வேண்டியது, அதை உடைத்து சுக்குநூறாக்கியது ஜெராட் குஷ்னர். அதாவது ஒரு கிட்டத்தட்ட உடன்படிக்கை வந்துருச்சு. போரே நடந்திருக்காதுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போரே நடந்திருக்காது. ஆனால் போர் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஜெராட் குஷ்னர் வேற மாதிரியெல்லாம் பேசி உழப்பி விட்டுட்டு அந்த இதையே எங்களெல்லாம் டென்ஷன் படுத்தி அனுப்பிட்டார் வெளியே. அப்போ இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கணும், ஒப்பந்தம் நடந்திருக்கணும். ஆனால் நடக்க விடாம தடுத்தது இஸ்ரேல் தான். அந்த போர் நடக்கணும்னு ஆசை. அதுதான் முக்கியமான. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ட்ரம்போட முடிவுலாம் இல்லைங்க. ட்ரம்ப் நினைச்சது நடக்கல. இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நடத்த நினைச்சாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா தேவை, தனியா நடத்த முடியாது. இப்ப நீங்க வந்து இஸ்ரேலும் ஈரான் மட்டும் சண்டை போட்டுச்சுன்னா இஸ்ரேல் அழிஞ்சு போயிருக்கும். பெருமனை இஸ்ரேல் கடந்த முறை நடந்துச்சுல 8 மாசத்துக்கு முன்னாடி, அமெரிக்கா தலையிடவே இல்லை. 12 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, உடனே சரணடைஞ்சிட்டாங்க. போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலே வந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா கூட இருக்குல்ல, அப்போ வந்து இன்னும் 4 வாரம் போகும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை. அதான் காரணம். அப்ப திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஏனென்றால் ஈரானை அவங்களுடைய அதிகாரத்தை குறைச்சு ஈரானுக்குள் தான் விரும்பின ஒரு ஆட்சியை கொண்டு வந்து விட்டால் மட்டும்தான் இஸ்ரேல் தான் நினைத்த அகண்ட இஸ்ரேலையோ அல்லது அவர்கள் திட்டங்களையோ செயல்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்புறாங்க. அந்த திட்டம் ட்ரம்புடைய காலத்தில் நடக்கவில்லை என்றால் அது எப்பொழுதும் நடக்கிறது கடினம். அது ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனை வருஷம்? 2.5 வருஷம் இருக்கு. 2-3 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த 2.5-3 வருஷத்துக்குள் இஸ்ரேலுடைய திட்டம் நடக்க வேண்டும். அதுக்கு ட்ரம்ப் இருக்க வேண்டும். அதுதான் அவங்க நோக்கம். இப்ப யுத்தம் மாறி மாறி நடக்குது. இப்போ வந்து வளைகுடா நாடுகள் திருப்பி பதிலடி தாக்கவே செய்யல. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அரபு அமீரகம் எந்த வார்த்தையும் இப்ப சொல்லல, அமைதியா இருக்காங்க. சவுதி அரேபியா ஏன் திருப்பி தாக்கல? எதுவுமே செய்யல. ஏனென்றால் அவர்களுக்கு இப்போ ஒரு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அமெரிக்கா நம்மை ஈரானிடம் சிக்க வைத்திருக்கிறது.